இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 28வது நாள். இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய வார்த்தையில் வியப்புக்குரியவற்றையெல்லாம் நாங்கள் காணும்படி எங்களுடைய கண்களை பிரகாசித்தருளும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் தெளிவாக கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தருளும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளும்படி எங்கள் உள்ளங்களை திறந்தருளும். இந்த மன்றாட்டுகளெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைய நாட்களில் பவுலடிகளார் ரோமை நகரில் உள்ள இறை மக்களுக்கு அவர்தாமே எழுதிய அந்த கடிதத்தை நாம் ஆழமாக தியானித்து வருகிறோம். இது அருமையான ஒரு கடிதம். இது வாழ்நாள் முழுவதும் தியானிக்கலாம், அந்த அளவுக்கு இந்த கருத்து அடங்கியிருக்கிறது. நான் ஒரு முறை கேள்விப்பட்டது, ஒரு ஆள் இந்த கடிதத்தை 80 முறை வாசிச்சிருக்கிறாராம். 80 முறை, 80 டைம்ஸ், 80 முறை. அதாவது அந்த ருசி பார்த்த பிறகு அவரால் விட முடியலையா, ருசி பார்த்த பிறகு அவரால் விட முடியல. அந்த அளவுக்கு அவர் இந்த ரோமருக்கு இந்த கடிதத்தில் அவ்வளோ பற்று, ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ கடவுள் அவரை ஆசீர்வதிச்சார், விட முடியல. அவ்வளோ ஒரு அருள், அவர் அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். 80 முறை வாசிச்சிருக்காரு. இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு முறையாவது வாசிக்கிறோமா? நான் இந்த இறை வார்த்தையெல்லாம் கேட்ட பிறகு, இந்த இறை வார்த்தை தியானிக்கும் பொழுது நாம் பல முறை இந்த இறை வார்த்தை தியானித்தால் நிச்சயமாக நமக்கு கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுப்பாருங்க. அந்த ஒரு தாகத்தை நமக்கு கொடுப்பார். நாம் நம்பிக்கையோடு இருப்போம். இப்பொழுது நாம் இந்த கடிதத்தை ஆழமாக தியானிக்கிறோம். இப்பொழுது நாம் இருக்கும் பகுதி 5வது பகுதி. இந்த 5வது பகுதியில் எத்தனை அதிகாரங்கள்? 3 அதிகாரங்கள். 9வது அதிகாரம், 10வது அதிகாரம், 11வது அதிகாரம். இந்த 3 அதிகாரங்களில் முக்கியமான கருத்து என்ன? இஸ்ராயல் மக்களுடைய வரலாற்றில் கடவுளின் மீட்பு திட்டம். இஸ்ராயல் மக்களுடைய வரலாற்றில் கடவுளுடைய மீட்பு திட்டம். நேற்று தினம் நாம் தொடங்கினோம். 1 முதல் 13 முடிய நாம் தியானித்தோம். 1 முதல் 13 முடிய. அப்போ யாரெல்லாம் உண்மையான இஸ்ராயலர்கள்? பிறப்பினால் அல்ல, செயல்களால் அல்ல, கடவுளுடைய வாக்குறுதினால்தான், கடவுளுடைய விருப்பத்தினால்தான் எல்லாம் நடக்கிறது. கடவுளுடைய செயல்னால்தான் ஒருத்தர் இஸ்ராயல் ஆக முடியும், அவருடைய செயல்களால் அல்ல. அப்படின்னு நம்ம ஆழமாக அந்த 2 கருத்துக்களையும் நாம் 13வது வசனம் முடிய தியானித்தோம். இப்பொழுது 14வது வசனத்திலும் பார்ப்போம். அப்போ அப்படின்னா ஒரு சந்தேகம் சாதாரணமாகவே, இது எங்களால் ஒன்றும் இல்லையா, எங்களுடைய முயற்சினாலும் ஒன்றும் இல்லையா, அது பிறப்பினாலும் ஒன்றும் இல்லை, செயல்களானாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க. பவுலடிகள் நம்ம கேட்போம், பவுலடிகளை கேட்போம். அப்படின்னா பவுலடிகளாரு, அப்போ கடவுள் நேர்மையற்றவராக ஆகிவிடுவார், எல்லாம் அவர் தான் செய்கிறாருன்னா எங்களுக்கு எந்த பணியும் இல்லைன்னா அவர் நேர்மையற்ற, அப்போ நாங்கள் எப்படிங்க, அப்போ எங்களை அவர் எப்படி குற்றம் சாட்ட முடியும்? அவர் நேர்மையற்றவர்களாக ஆகிவிடுவார் அப்படின்னு ஒரு சிலர் பவுலடிகளார்கிட்ட கேட்டாங்க. அப்போ பவுலடிகளார் சொல்கிற பதில் பாருங்கள். கடவுள் யார் மீது இரக்கம் காட்டுறாரோ அவர் இரக்கம் காட்டுறாரு, யார் மீது பரிவு காட்டுறாரோ அவர் பரிவு காட்டுறாருங்க. அவர் கடவுளுங்க. மோசேக்கு சொன்ன வார்த்தைகளை பவுலடிகளார் அங்கே எடுத்து சொல்கிறாரு. இந்த மோசேக்கு எப்போ சொன்னார்? அதாவது இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்தில் இருந்த பொழுது இந்த இஸ்ராயல் மக்கள் கன்றுக்குட்டியை வழிபட்டார்கள். அப்போ அதில் கடவுள் கோபம் அடைந்து 3000 பேரை இறந்து போனார். 3000 பேர் இறந்து போனாருங்க. அப்புறம் மீதி மக்களும் கடவுள் சும்மா விட்டார். இஸ்ராயல் மக்கள், லட்சக்கணக்கான இஸ்ராயல் மக்களில் 3000 பேர் கொல்லப்பட்டார்கள். 3000 பேர். அப்போ கடவுள் மோசே சொல்கிறாரு, நான் யார் மீது இரக்கம் காட்டுறேனோ நான் காட்டுவேன், யார் மீது பரிவு காட்டுவேனோ நான் காட்டுவேன். எல்லாம் இந்த கன்றுக்குட்டை வழிபட்டாங்களே, எல்லாம் இந்த தப்பு செஞ்சாங்களே, எல்லாம் இந்த பாவம் செஞ்சாங்களே, அப்புறம் 3000 பேரை மட்டும் கொலை பண்ணீங்க, மற்றவங்கள சும்மா விட்டீங்க? நான் யார் மீது இரக்கம் காட்டுறேனோ நான் காட்டுவேன், நான் யார் மீது பரிவு காட்டுறேனோ நான் காட்டுவேன். நான் கடவுள். அது மோசேட்ட சொன்ன வார்த்தைகள். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் எல்லாம் நடப்பது கடவுளுடைய இரக்கத்தினால் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து. 16வது வசனத்தை நாம் நல்லா பிடிச்சிக்கணும். ரோமையர்
9வது அதிகாரம் 16வது வசனம். மனிதனுடைய முயற்சியால் அல்ல, மனிதனுடைய விருப்பத்தினால் அல்ல, கடவுளுடைய இரக்கத்தினால். இந்த வசனத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டாலே போதுங்க இந்த தியானத்தில். மனிதனுடைய முயற்சியால் அல்ல, மனிதனுடைய விருப்பத்தினால் அல்ல, மாறாக கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய இரக்கத்தினால். இந்த தியானம் நடக்கிறதோ ஏதோ என்னுடைய முயற்சியோ அல்ல வேற ஆளுங்களுடைய முயற்சியோ அல்ல, அவர்களுடைய விருப்பத்தினால் அல்ல, கடவுளுடைய இரக்கம். இன்றைக்கு நீங்கள் இந்த கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறீங்கன்னா இது உங்களுடைய முயற்சியோ விடாமுயற்சியோ திறமையோ அல்லது உங்களுடைய விருப்பமும் அல்ல. இது கடவுளுடைய கடவுள் எங்கேயோ நம்ம மீது இரக்கம் காட்டியிருக்காரு. அதனால தான் வந்து உட்கார்ந்து கேட்குறோம். இதை கடவுளுக்காக நன்றி சொல்லுங்க. அப்போ கடவுள் யார் மீது இரக்கம் காட்டுவாரோ இரக்கம் காட்டுவார், யார் மீது பரிவு காட்டுவார். ஆனால் ஒரு சிலருடைய இதயங்களை கடினமும் ஆக்குவார். அதுவும் அங்கே வருது 17வது வசனத்தில். எகிப்து ராஜாவோட இதயத்தை கடினமாக்கினார். ஏன்னா அவர் வந்து கடவுளுடைய திட்டத்திற்கு ஒத்துழைக்கவில்லை. அவர் தன்னுடைய இதயத்தை கடினமாக்கினார், அப்புறம் கடவுள் விட்டு கொடுத்தார். அப்போ அது நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுளே அந்த எகிப்து ராஜாவோட இதயத்தை கடினமாக்கினார் அப்படின்னு இருக்கும். அது அப்படி நம்ம வாசிக்கும்போது அப்படி தான் புரியும். ஆனால் உண்மையான அர்த்தம் என்னன்னா, முதலில் அவர் தாமே, எகிப்து ராஜா அவர் தாமே தம்முடைய இதயத்தை கடினமாக்கினார், இஸ்ரேல் மக்களை விட்டு விடவில்லை. அதற்கு பிறகு ஒரு தண்டனையாக, ஜட்ஜ்மெண்டாக கடவுள் அவருடைய இதயத்தை கடினமாக்கி கொள்ள விட்டு கொடுத்தார். He gave him up. போ, நீ கடினமாக்கிக்கொள். அப்போ கடவுள் யார் மீது இரக்கம் காட்டுவாரோ இரக்கம் காட்டுவார், யாருடைய இதயத்தை கடினமாக்குவாரோ அவர் கடினப்படுத்துவார். அதுதான் 14வது வசனத்திலிருந்து 17வது வசனமுடைய அந்த கருத்து, 18வது வசனமுடைய அந்த கருத்து. மீண்டும் கூறுகிறேன், ரோமியர் 9வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் முடியதான் இப்பொழுது இந்த கருத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். அடுத்தது 19வது வசனத்துக்கு வருவோம். 19வது வசனத்திலிருந்து இன்னொரு கேள்வி. இப்படி கடவுள் யார் மீது இரக்கம் காட்டுவார், யாருடைய இதயத்தை கடினமாக்குவார்னா, அப்போ 19வது வசனம் ஒரு கேள்வி. அப்போ கடவுளையே எங்க மேல குற்றம் சாட்டுறாரு? எல்லாம் அவருடைய விருப்பத்தின்படி நடக்குதுன்னா ஏன் எங்களை குற்றப்படுத்துறாரு? மனிதர்களை அவர் குற்றப்படுத்தவே முடியாது. அப்போ அதற்கு 20வது வசனத்தில் பவுலடிகளார் கொடுக்குற பதில் பாருங்க, அருமையான பதில், நானும் நீங்களும் எதிர்பார்க்காத பதில். கடவுளை குற்றப்படுத்த மனிதனாகிய நீ யார்? கடவுளுக்கு எதிராக பேச மனிதனாக நீ யாரு? நான் பேசாமல் இருந்துட்டேன். அதை வாசிச்சோன்னே, அது கேட்ட பிறகு ஒருபோதும் கடவுளுக்கு எதிராக நாம் பேசக்கூடாதுங்க. ஏன்னா கடவுளை நாம் சரியாக புரிந்து கொண்டது கிடையாது. கடவுள் யார், நம்ம யாருங்க? கடவுள் யார், நம்ம யார்? அவருடைய ஞானம் என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய மாட்சி என்ன, அவருடைய இரக்கம் என்ன? நம்ம எங்கங்க? ஏதோ கொஞ்சோண்டு தெரிஞ்சதுனால நம்ம வந்து கடவுளை எதிர்த்து கேட்குறோமா? ஏன் கடவுள் இப்படியெல்லாம் செய்கிறாரு? இந்த பிஞ்சு குழந்தைங்களாம் சத்து போகுது, ஏன் சுனாமி, ஏன் கொரோனா, ஏன் கடவுள் கண்ணு இல்லையா, மூக்கு? இப்படி பேசாதீங்க. கடவுள் எல்லாம் கடவுளுடைய திட்டத்தின்படி தான் அவர் செய்கிறாரு. நமக்கு புரிய மாட்டேது, அப்படி ஒத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. மனிதனே, நீ கடவுளுக்கு எதிராக பேச நீ யார்? ஹூ ஆர் யூ? 21வது வசனத்துல ஒரு உதாரணத்தை கொடுக்கிறாரு. ஒரு குயவன் களிமண்ணால் சில பாத்திரங்களை இந்த குயவன் போட்டர் செய்கிறாரு. அவருக்கு விருப்பமான பாத்திரங்களை அவர் செய்கிறாரு. நீங்கள் ஏன் பாத்திரம் கேட்க முடியாது? நீங்கள் ஏன் இப்படி படைச்சிங்க, நீங்கள் ஏன் இப்படி இந்த மாதிரி செஞ்சீங்க? அந்த பாத்திரம் அந்த குயவனை கேள்வி கேட்க முடியாதுங்க. குயவன் யார்? இந்த மண் என்ன? நம்மெல்லாம் மண்ணுங்க, நம்மெல்லாம் மண்ணு. நம்ம யாருங்க கடவுள்கிட்ட ஏன் என்னை இப்படி படிச்சிங்க, ஏன் எனக்கு இப்படி கேட்காதீங்க. கடவுள் தம்முடைய விருப்பத்தின்படியே எல்லாம் செய்கிறாரு. இந்த குயவன் தன்னுடைய விருப்பத்தின்படியே ஒரு சில பாத்திரங்களே மதிப்புக்குரிய பாத்திரங்களாகவும், இன்னும் ஒரு சில பாத்திரங்களே மதிப்பெற்ற பாத்திரங்களாகவும் கலங்களாக அவர் செய்கிறாரு. நீங்கள் அப்படி கேட்காதீங்க. அப்புறம் பவுலடிகளார் என்ன சொல்கிறாரு? சில பாத்திரங்கள் கடவுளுடைய சினமும் கடவுளுடைய கோபமும் வந்து விழ வேண்டிய பாத்திரங்கள், ஆனால் கடவுள் அவற்றின் மீது இரக்கம் காட்டினார். அவருடைய விருப்பம்.
இந்த பாத்திரங்கள்லாம் கடவுளுடைய சினம் வந்து கொட்ட வேண்டிய பாத்திரங்கள். ஆனால் கடவுள் அவற்றின் மீது இரக்கம் காட்டினார். அந்த பாத்திரம் யார் தெரியுமா? அந்த கலங்கள் யார் தெரியுமா? 24வது வசனத்தில் பவுலடிகளார் சொல்கிறாரு. 24வது வசனத்தில் யூதர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரும் பிற இனத்தார், அதாவது யூதர் அல்லாதவர்கள், பிற இனத்தாரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரும் தான் இந்த பாத்திரங்கள். யூதர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரும் பிற இனத்தாரிடமிருந்து அழைக்கப்பட்ட சிலரும் தான் இந்த பாத்திரங்கள். நாமெல்லாம் ஒரு காலத்தில் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய பாத்திரங்கள், கடவுளுடைய சினத்திற்கு ஆளாக வேண்டிய பாத்திரங்கள். கடவுள் நம்மீது இரக்கம் நிறைய காட்டி அருள் நிறைய பொழிந்து நம்மீது இரக்கம் காட்டினார். அந்த பாத்திரம் தாங்க நீங்களும் நானும். கடவுள் நன்றி சொல்வோம். அப்போ 25வது வசனம் அதை கண்டினியூ பண்ணுறாரு. ஒரு காலத்தில் கடவுளின் மக்களாக இல்லாதிருந்த நீங்கள், கடவுளின் மக்களாக இல்லாதவர்களை கடவுள் மக்களாக்கி கொண்டார். கருணை பெறாதவர்களை கருணை அளித்தார். இரக்கம் இல்லாதவர்களுக்கு இரக்கம் காட்டினார். நீங்களும் நானும் அந்த பாத்திரங்கள். அந்த 24வது வசனமும் 25வது வசனமும் நல்லா வாசிங்க. அதுதான் நம்ப. அந்த பாத்திரங்கள் தான் நம்ப. அந்த களங்கள் தான் நம்ப. எவ்வளோ அற்புதமாக பவுலடிகளார் அதை கொண்டு வராரு பாருங்க. அந்த கூயவனுக்கு என்ன வேணும் செய்ய அதிகாரம் இல்லையா? ஆண்டவரே செய்யுங்க, நீங்கள் எங்கள் மீது இரக்கம் காட்டினா தாங்க எங்களுக்கு வாழ்வு, இல்லைன்னா எங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க. எங்களுடைய முயற்சினாலேயோ எங்களுடைய விருப்பத்தினாலும் ஒன்றும் நடக்காதுங்க. எல்லாம் கடவுளுடைய உங்களுடைய இரக்கத்தினால். அந்த வசனத்தை நல்லா பிடிச்சிக்கோங்க. ரோமேர் 9:16 நல்லா பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தது 24வது வசனமும் 25வது வசனமும் கடவுள் நம்மீது இரக்கம் காட்டினார். அந்த பாத்திரங்கள் தான் நம்ம. அன்பான சகோதரிகளே, அடுத்தது பவுலடிகளார் இஸ்ராயல் மக்களை பற்றி சொல்கிறாரு. யூதர்களாகிய அவர்களிடம் பார்த்து சொல்கிறாரு, கடவுள் ஒரு சிலரை நம்மிடமிருந்து ஒரு சிலரை அவர் மாற்றி வைத்தார். ஒரு சிலரை நம்ம மாற்றி வைத்தார். இல்லைன்னா நம்மலாம் என்ன ஆயிருப்போம்? சோதோம் கொமோரை போல தீக்கரையாக இருப்போம். சோதோம் கொமோரை போல எரிஞ்சு சாம்பல் ஆயிருப்போம். 29வது வசனத்தை சொல்கிறாரு. 29வது வசனம், கடவுளே இறக்கப்பட்டு நம்ம ஒரு சிலரை அவர் நம்மை மாற்றி வைத்தார், இரக்கம் காட்டினார். இல்லைன்னா நம்ம எல்லாமே சோதம் கொமரை போல எரிஞ்சு சாம்பலாக இருப்போம். எவ்வளோ ஆழமான ஒரு வசனம். அதெல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கு அந்த எல்லாம் பைபிளை பழைய ஏற்பாடு எழுதியிருக்கு. ஒசையா ஆகமத்தில் அவங்க அதெல்லாம் சரியாக படிக்கல போல இருக்குது. பவுலடிகளார் அதை எடுத்து சொல்கிறாரு. அடுத்தது 30வது வசனத்தில் அருமையான ஒரு வசனம் உங்களுக்கும் எங்களுக்கும். பிற இனத்தாரை சார்ந்தவர்கள் கடவுளுக்கு ஏற்புடையராகும்படி அவர்கள் முயற்சி செய்யவில்லை. ஆனால் கடவுள் அவர் மீது இரக்கம் காட்டி கடவுள் அவர்களை ஏற்புடையராக்கினார். பிற இனத்தாரை சார்ந்தவர், அதை நீங்களும் நானும். எப்பவுமே பிற இனத்தார்னா நீங்களும் நானும். யூதர்கள் அல்லாத அனைவரும் பிற இனத்தார் அல்லது கிரேக்கர்கள். 30வது வசனம், பிற இனத்தாரை சார்ந்தவர்கள் கடவுளுக்கு ஏற்புடையராக அவர்கள் முயற்சி செய்யவில்லை. ஆனால் கடவுள் அவர்கள் மீது இரக்கம் காட்டி அவர்களை தமக்கு ஏற்புடையராக்கினார். நம்முடைய முயற்சியே அல்ல. இதுக்கு பார்த்து அடிக்கடி வந்துட்டே இருக்கு. நம்முடைய திறமையினாலோ நம்முடைய செயல்களினாலோ நம்முடைய முயற்சியால் அல்ல. நம்ம இயேசுவின் நம்பிக்கை வைத்து அவ்வளோதான் கடவுள் நம்மை தமக்கு ஏற்புடையராக்கினார். ஆனால் 31வது வசனம் பாருங்கள், இதோட கான்ட்ராஸ்ட். 30வது வசனத்தில் நாம் பிற இனத்தாரை முயற்சி செய்யலை, கடவுள் அவரை ஏற்புடையராக்கினார். 31வது வசனத்தில் யூதர்கள் இஸ்ராயல் மக்கள் கடவுளுக்கு ஏற்புடையராகும்படி அவர்கள் முயற்சி செய்தார்கள். எப்படி முயற்சி செய்தார்கள்? கட்டளைகளை கடைப்பிடித்தால் நாங்கள் கடவுளுக்கு ஏற்புடையராகுவோம், எங்களுடைய செயல்களால் நாங்கள் ஏற்புடையராகுவோம், இந்த திருச்சட்டத்தை எல்லாம் கடைப்பிடிச்சா நாங்கள் கடவுளுக்கு ஏற்புடையராகுவேன் அப்படின்னு அவங்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அவங்க கடவுளுக்கு ஏற்புடையராகவில்லை. இங்கே பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவங்க இயேசு ஒதுக்கிட்டாங்க. இயேசு மீது நம்பிக்கை வைக்கல.
இதனால தான் இந்த அதிகாரம் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் சொன்னார், என்னுடைய இனத்தை சார்ந்தவர்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் மீட்படையும்படி. ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே திருச்சட்டம் ஒரு பைத்தியமா. திருச்சட்டம் கடவுளுக்கு கொடுத்தது நல்லதுதான், ஆனால் அதன் வழியே அதை கடைப்பிடிச்சிட்டா போதும். இயேசு வேண்டாம். அவர் யார்? இயேசு வேண்டாம். அவங்களுக்கு தெரியல இயேசு கடவுளுடைய மகன் என்றும், அவர்தான் மெசியா என்றும், அவர் வழியாகத்தான் இந்த உலகத்தை மீட்பு கிடைக்கும் என்றும், அவர்தான் மீட்பர் என்றும் இவங்களுக்கு தெரியல. இவங்க இந்த கட்டளைகளே கடைப்பிடிச்சாங்க. இந்த திருச்சட்டம் நிறைவேற்றவில்லை. அவங்க முழுக்க முழுக்க இரவும் பகலும் ஆர்வமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆர்வமாக, சும்மா இல்லை, ஆர்வமாக, வித் ஜீல், ஆர்வமாக கடைப்பிடிச்சாங்க. ஆனால் அவர்கள் கடவுளுக்கு ஏற்புடையர் ஆக்கப்படவில்லை. போச்சு, முடிஞ்சிருச்சு. அன்பான சகோதர சகோதரி, அதுதான் நீங்கள் பின்னாடி வாசிங்கன்னா அதுதான் 22, 32, 30 அதுதான். அவர்கள் இடறி விழுந்தார்கள். அந்த கல்லின் மீது, இயேசுவாகி அந்த கல்லின் மீது, அந்த பாறை மீது இடறி விழுந்தார்கள். அது அவங்களுக்கு நல்லதாக அமைய வேண்டியது, ஒரு வாழ்வாக அமைய வேண்டியது, ஒரு மீட்பாக அமைய வேண்டியது. அவர்கள் அதில் தடுக்கி தடுமாறி விழுந்தார்களாம். 33 தடுமாறி விழுந்தார்கள். அது அவர்களுக்கு இடரலாக அமைந்து விட்டது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் தம்முடைய இரக்கத்தினால், கடவுள் தான் ஆல் இன் ஆல், கடவுள் விரும்பியதை அவர் செய்கிறார். கடவுள் யார் மீது இரக்கம் காட்ட வேண்டுமோ அவர் இரக்கம் காட்டுறாரு. நம்முடைய சொந்த முயற்சியால் அல்ல. மனிதர்களாகிய நாம் கடவுளை எதிர்த்து பேச, கடவுளிடம் கேள்வி கேட்க நமக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது, நமக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. இந்த இயேசு ஒரு ஊமை சொல்லி நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். திராட்சை தோட்டத்தில் வேலைக்கு சேர்த்த எஜமான், அதாவது ஒரு திராட்சை தோட்டம் ஒன்று இருந்தது. அவருக்கு அந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய ஒரு வேலையாட்களே ஒரு எஜமான் பார்த்து கொண்டிருந்தார். அனுப்பினார். ஒரு பார்த்தவங்களெல்லாம் வழியில் பார்த்தவங்க, நமக்கு அந்த எடுத்துக்காட்டு தெரியும், அந்த ஊமை தெரியும். விடை காலையில் ஒரு சிலர் அனுப்பினார். அப்புறம் மத்தியான நேரத்தில் கொஞ்சம் நேரம் கழிச்சு அனுப்பினார். அப்புறம் சாயந்தரம் இன்னும் 1 மணி நேரம் இருக்குது வேலை முடிய. அந்த கடைசி 1 மணி நேரத்துலையும் ஒரு சிலர் அனுப்பினார். எல்லாத்துக்கும் மாலை வேலையில் சாயந்தரம் கூலி கொடுத்தாரு. அப்போ இந்த கடைசியாக போனவங்களுக்கு கூலி கொடுத்தாரு. அதை பார்த்து போனவங்க எங்களுக்கு நிறைய கிடைக்கும்னு நினச்சாங்க கூலி. ஏன்னா 1 மணி நேரம் வேலை செஞ்சவங்களுக்கே இப்படி கூலினா, நாங்கள் நாள் முழுவதும் வேலை செஞ்சோமே, அப்போ நிறைய கிடைக்கும்னு நினச்சாங்க. ஆனால் அவர்களுக்கும் அதே கூலி. அப்போ இந்த எஜமான் சொல்கிறாரு, அவங்க கேள்வி கேட்குறாங்க, ஏன் நீங்கள் இப்படி செஞ்சீங்க? நீங்கள் அநீதியாக நடத்துகிறீங்க, நீங்கள் அநீதி காட்டுறீங்க, இது நீதி அல்ல. அவங்களையும் எங்களையும் ஒரே போல் ஆக்கிட்டீங்களா? அவங்க 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சாங்க, நாங்கள் நாள் முழுவதும் வேலை செஞ்சோம், எல்லாத்தையும் எங்களை ஒன்றா ஆக்கிட்டீங்களா? அநீதி காட்டுறீங்களா? அப்போ அவர் எஜமான் சொல்கிறாரு, என்னப்பா, என்னுடைய விருப்பத்தின்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நீங்கள் யார், நான் யார்? என்னுடைய விருப்பத்தின்படி நடக்க, என்னுடைய விருப்பத்தின்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் அதை கொடுத்துட்டேன்ல. உங்கள்கிட்ட நான் அநீதி காட்டினேன் இல்லையே. உங்கள்கிட்ட எவ்வளோ கூலி பேசணும்னா அதை கொடுத்துட்டேன்ல. அன்பாதவர்களே, அப்புறம் என்ன சொல்கிறார் அந்த எஜமான்? சொல்கிறாரு, அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நான் நல்லவனாக இருப்பதால் உனக்கு என்ன பொறாமையா? நான் நல்லவனாக இருப்பதால் உனக்கு என்ன பொறாமையா? எப்படி என்ன வார்த்தை சொல்கிறார் பாருங்க. நான் நல்லவனாக இருப்பதால் உனக்கு பொறாமையா? இது மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரம் 14, 15 வசனங்கள். மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 20வது அதிகாரம் 14வது வசனம், 15வது வசனம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் கூலி பார்த்து வருகிறோமா, கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து வருகிறோமா? நமக்கு என்னங்க தகுதி இருக்குது? இன்றைக்கி நிறைய பேர் ஏன் கடவுளுக்கு எனக்கு எவ்வளோ தான் செஞ்சார், நான் கடவுளுக்கு எவ்வளோ செய்கிறேன், எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. நாங்களும் இந்த பங்கை சார்ந்தவங்க, எனக்கு இடம் கிடைக்கலையே, எங்கள் ஸ்கூலில் எங்களுக்கு இடம் கொடுக்கலையா, நாங்களாம் கடவுளுக்காக எவ்வளோ உழைச்சோம், நாங்கள் இந்த பங்கிற்காக எவ்வளோ உழைச்சோம், எங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கலையே, இந்த ஹாஸ்பிட்டலில், இந்த ஸ்கூலில், இந்த மறை மாவட்டத்தை நடத்த ஸ்கூலில், இந்த காலேஜில், இந்த ஹாஸ்பிட்டலில் ஏன் எங்களுக்கு வேலை கொடுக்கல, ஏன் எங்கள் பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கல, இப்படிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. நாங்கள் இந்த பங்கை சார்ந்தவங்க இந்த கோயிலுக்கு வரோம், எங்களுக்கு உரிமை இல்லையா? உரிமை இல்லையா? அது மாதிரி நான் அதற்கு ஆழமாக நான் போக விரும்பலை. ஆனாலும் எப்பவுமே இந்த ஒரு மனநிலை நமக்கு இருக்கிறதா?
எல்லாம் நம்முடைய முயற்சியால் அல்லங்க, கடவுளுடைய இரக்கம். அவருடைய ஞானம் எவ்வளவு பெரிது, அவருடைய அறிவு, அவருடைய மாட்சி, அவருடைய வல்லமை கம்பேர் பண்ண முடியாதுங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் செஞ்சுக்கோணுங்க. நீங்கள் கடற்கரைக்கு போங்க, ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க, இந்த உப்பு போடுற ஸ்பூன், சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடற்கரைக்கு போங்க, கடல்லேருந்து அந்த ஸ்பூனை எடுங்க, அந்த ஸ்பூனில் தண்ணி எடுங்க. எந்த ஸ்பூனு? நம்ம டைனிங் டேபிளில் உப்பு போடுறதுக்கு வச்சுருப்போம்ல, சின்ன ஸ்பூனு, அந்த பிளாஸ்டிக் சின்ன ஸ்பூனு, அந்த ஸ்பூனில் இந்த கடலேருந்து தண்ணி எடுங்க. தண்ணி எடுத்துகிட்டு அந்த கடலை பாருங்கள். ஆண்டவரே, ஆண்டவரை ஜெபிங்க, சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய அறிவு, என்னுடைய ஞானம் எல்லாம் இந்த ஸ்பூனில் இருக்கிற தண்ணி மாதிரி. ஆனால் உங்களுடைய ஞானம், உங்களுடைய அறிவு இந்த கடலை போன்றதா? அங்கே தான் தப்பு பண்ணுறோம். நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம்? என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவில் இந்த ஸ்பூன் இருக்கிற தண்ணி மாதிரி, உம்முடைய ஞானம் கடவுளே இந்த கடலை போன்றது. தப்பு. அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஸ்பூனில் இருக்கிற தண்ணி மாதிரி. ஆனால் உம்முடைய ஞானம், உம்முடைய அறிவு, உம்முடைய வல்லமை, உம்முடைய மாட்சி இந்த கடலை விட பெரிது, இந்த கடலை விட பெருசு. நான் கடலை போடுன்னு சொல்லும்போது அங்கேயே ஒரு பார்டர் லைன் போடுறோம், ஒரு எல்லை போடுறோம் கடவுளுடைய ஞானத்திற்கு. நோ, அதை விட இப்போ என்னங்க கடவுளுடைய பார்வையில் தூசிங்க, ஒரு சின்ன ஒரு பொடிக்கல் மாதிரி. கடவுளுடைய ஞானம் அதை விட மகா பெருசு. அப்போ அந்த ஒவ்வொரு முறையும் கடலுக்கு போகும்போது, கடற்கரை போகும்போது, இல்லை கடலை பார்க்க போகும்போது, பீச்சுக்கு போகும்போது, பிக்னிக் சுற்றுலா போகும்போது ஒரு ஸ்பூனை கையில் எடுத்துகிட்டு போவாங்க. எந்த ஸ்பூனு? பெரிய கரண்டி, சோறு போடுறது கரண்டியோ, ரசம் ஊற்றுற கரண்டியோ இல்லை, உப்பு போடுற ஸ்பூனை பாக்கெட்டில் போட்டுப்பாங்க. இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப நமக்கு நல்லாயிருக்கும். எனக்கும் செய்யணும் ஆசையாக தான் இருக்குது. அந்த மாதிரிகளே, அவருடைய இரக்கம் தாங்க எல்லாம். நமக்கு பல காரியங்கள் புரிய மாட்டேது, கேள்வி கேட்க வேண்டாம். நம்ம பணிந்து தாழ்ச்சியோடு, ஆண்டவரே, அன்னை மரியாள் சொன்னது போல, உம்முடைய விருப்பத்தின்படியே எனக்கு ஆகட்டும். எவ்வளோ அருமையான வார்த்தைகள். என்னுடைய விருப்பம் அல்ல, எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன ஆண்டவரை தெரியும், உம்முடைய ஞானம் எவ்வளோ பெருசு, அது கம்பேர் பண்ண முடியாது. உம்முடைய விருப்பத்தின்படியே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று நாம் முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் போது, முழுமையாக நாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கும் போது, நிச்சயமாக அந்த கடவுளுடைய அந்த ஒரு உறவு இன்னும் ஆழப்படும். கடவுளை இன்னும் நாம் அதிகமாக புரிந்து கொள்ள முடியும். கடவுள் தம்மையே நமக்கு இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துவார், தம்முடைய மாட்சியை நமக்கு வெளிப்படுத்துவார். ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய இந்த வார்த்தை எங்களுடைய மனதை மிகவும் தொட்டது. உம்முடைய வல்லமை, உம்முடைய ஞானம், உம்முடைய அறிவு எவ்வளவோ பெருசு. எங்களுடைய முயற்சியால் அல்ல, எங்களுடைய விருப்பத்தினால் அல்ல, உம்முடைய விருப்பத்தினால். இன்றைக்கு நாங்கள் இருப்பது இந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்ட கலங்கள், இந்த பாத்திரங்களில் உம்முடைய இரக்கத்தை பொழுதுமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை இன்னும் நிறைய இரக்கம் காட்டுங்க, உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறையுங்க, எங்களுக்கு இன்னும் உம்முடைய அருளை தாங்க என்று ஜெபிப்பீர்களா? நிச்சயமா நம்முடைய ஜெபத்தை கடவுள் இன்றைக்கு இப்பொழுது கேட்பார். ஏன் தெரியுமா? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.